வீட்டிலே எப்படி சீஸி சிக்கன் பீஸா பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப்பு தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்டிவேட் ஆக ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் 2 கப்பு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பூரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 or 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் இது நல்லா உப்பி வரும். இப்போது சிக்கன் மேரினேஷனுக்கு 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேரினேஷன் மிக்ஸ் கூட கழுவி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆக வச்சுக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பிங்ஸுக்கு சிக்கன் இருக்கிறனால நான் இங்கே ஆனியனும் கேப்சிகமும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன், மஷ்ரூம் ஆர் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் அண்ட் கேப்சிகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். மைதா டோ இப்போ நல்லா பஃபராகி வந்திருக்கு. இப்போ எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அவ்வளோ பீஸுக்கு கட் பண்ணி பவுலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மைதா டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரெகுலர் சைஸ் பீஸா ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து அப்படியே டாட்டாக வச்சு விட்டுக்கலாம். அந்த டாட் வச்ச சைடை தவாவில் போட்டு லோவர் ஃப்ளேமில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் வெஜ் மயோனஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தென் பீஸா சாஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மோசரேலா சீஸை கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆனியன், கேப்சிகம் அண்ட் சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ எல்லா டாப்பிங்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்னொரு லேயருக்கு மோசரேலா சீஸை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி இது மேலே கொஞ்சம் ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விட்டுக்கலாம். தென் தவாவில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.